வணக்கம். நம்ம குரூப் 2 2Aக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு தேவையான தலைப்புகள் எல்லாம் இப்போ தொடர்ச்சியாக பார்க்குறோம். அதுபோக அதில் முக்கியமாக நம்ம சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் தனித்தனியாக நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் நம்ம இப்போ பார்க்குறது பகுதி ஈல தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாடல்கள், அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இப்போ பார்க்கலாம். பாருங்களே, நம் தாய்மொழி உயிரினும் இனியது, முன்னை பழமைக்கு பழமையும் பின்னை புதுமைக்கு புதுமையும் கொண்டது. தமிழ் இலக்கியங்கள் தமிழர்தம் வாழ்வை எதிரொலிப்பன. இயற்கையோடு இயைந்த வாழ்வினர் தமிழர், அவர்தம் மொழியும் அவ்வாறே. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் திருவள்ளுவர். இந்த குறள் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு திருக்குறள்னு சொன்னது. அறிவின் நுண்ணிலை வளர்ச்சியே அறிவியல். அறிவியல் வாழ்வை வளப்படுத்துகிறது, மொழியை பண்படுத்துகிறது என்பர் அறிஞர். தமிழ் மொழிக்கு அது முற்றிலும் பொருந்தும். தமிழ் மொழி சிந்தனை கருவூலமாக திகழ்வது, அறிவுச் சுரங்கமாய் இலங்குவது, தமிழ் இலக்கியங்களை நுண்ணிதின் ஆய்கின்ற போது எத்துணையோ அறிவியல் கருத்துக்கள் ஆழப் புதைந்து கிடைப்பதை அறியலாம். அறிவியல் வளர்ச்சி மிகுந்த காலம் ஒன்று இருந்திருக்கக்கூடும் என்பதை அதனை ஆராய்வோரே அறிவர். தமிழருடைய விண்ணியல் அறிவு பற்றி பார்க்கலாம். பேரண்டத்தினுடைய தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. மேலை நாட்டறிஞர் இது குறித்து விரிவாக ஆய்வு செஞ்சிருக்காங்க, இப்போவும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. உலகம் உருண்டை என்பதை 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் மேலை நாட்டினர் உறுதி செய்தார்கள். இந்த உலகம் பேரண்டத்தின் ஒரு கோள் என்பதையும், இந்த அண்டப்பரப்பையும் அதன் மீது அமைந்துள்ள கோள்களையும் தமிழ் இலக்கியங்கள் விரிவாக பேசுகின்றன. ஆன்மையியல் பேசும் திருவாசகம் விண்ணியலை பேசுகிறது. திருவாசகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னு சொல்லி திருவாசகத்துல சொல்லியிருக்கு. இது 10th புது புக்கில் பார்த்தீங்கன்னா 1300 ஆண்டுகளுக்கு முன்பே திருவாசகத்துல மாணிக்க வாசகர் அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். அதாவது எண்ணற்ற பால்வெளி விதிகள் இருக்கு அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த வரிகள் மூலிமா நம்ம தமிழுடைய ரொம்ப தெளிந்த வானியல் அறிவை வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அணுவிலேருந்து ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்து அதுலேருந்து தான் பூமி உருவானது அப்படின்றத பெருவெடிப்பு கொள்கையை இந்த பாடல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகம் என்னும் தமிழ் சொல் உழவு என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது. அதாவது உலகம் அப்படிங்கிற சொல் உழவு என்னும் சொல்லிலிருந்து தான் பிறந்தது. உழவு அப்படின்னாலே சுற்றுதல், உலாவுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, உலாவுறான்னு அப்படியே போய் ஊர் சுற்றிட்டு வர்றது, அந்த மாதிரி. உழவு அப்படி என்றால் சுற்றுதல் என்று பொருளை தரும். உலகம் என்னும் தமிழ் சொல் உழவு என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது. உழவு என்றால் சுற்றுதல் என்று பொருள். உலகம் தன்னையும் சுத்திக்கிட்டு ஞாயிறையும், அதாவது சூரியனையும் சுத்திக்கிட்டு வருது அப்படின்ற அறிவியல் கருத்து இதில் வெளிப்படுவதை காணலாம். ஞாலம் எனும் தமிழ் சொல் ஞாழ் என்னும் சொல்லடியாக தோன்றியது. அதாவது ஞாலம் அப்படிங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் ஞாழ். ஞாழ் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள். ஞாழ் என்றால் தொங்குதல் என்று பொருள். அதாவது பூமி அந்த 23 டிகிரி சாய்ந்ததுல எந்தவித பற்றுதலுமே இன்றி சாய்வான டிகிரியில சுத்திக்கிட்டு இருக்குது, அதாவது தொங்கிட்டு இருக்குதுன்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஞாழ்னா தொங்குதல் என்று பொருள், ஞாலம்னா உலகம் என்று பொருள். எந்தவித பற்றுக்கோடுமின்றி அண்டவெளியில் உலகம் தொங்கிக் கொண்டிருப்பதனை இது உணர்த்துகிறது. ஞாழ் அப்படின்ற சொல் பற்றுக்கோடின்றி தொங்கிட்டு இருக்கிறத உணர்த்தது. வானத்தில் காற்றில்லா பகுதியும் இருக்கு. இதை பண்டை தமிழர் அறிந்திருக்காங்க. இதை நம்ம எதன் மூலியம் தெரிஞ்சுக்கலாம்னா, வரிதி நிலைய காயமும் அப்படின்னு சொல்லி ஒரு புறப்பாடல் வரி இருக்கு. அதன் மூலயமா வானத்தில் காற்று இல்லாத பகுதியும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள பயன்படும் இலக்கியம் என்னன்னா புறநானூறு. எந்த அடியின் மூலம் தெரிஞ்சுக்கலாம்னா, வரிதி நிலைய காயமும் அப்படின்ற பாடல் வரி மூலமா தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கப்புறம் புறநானூறுல இன்னொரு செய்தி நமக்கு இருக்கு. வளவன் ஏவா வானூர்தி
அப்படின்ற தொடர் வந்து வளவன். வளவன் என்றால் என்னன்னா, டிரைவர்னு சொல்றோம் இல்லையா, ஓட்டுநர். ஓட்டுநர் தான் வளவன் சொல்லுவாங்க. வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னா, அதாவது டிரைவர் இல்லாம வானூர்தி செலுத்திருக்காங்க அப்படின்ற செய்தி. இந்த தொடரில் வந்து வளவனால் ஏவப்படாத வானூர்தியை பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உணர்த்துகிறது. இது தற்போதைய செயற்கைக்கோளை போன்றது என கருதலாம். அடுத்து பொறியியல் அறிவு. இன்றைய வாழ்வில் வந்து பொறியியல் வந்து ரொம்ப மிக முக்கிய பங்கு. அதாவது இன்ஜினியரிங் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது. பல்வேறு எந்திரங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் தான் பயன்படுது. பண்டைய காலத்திலேயே வந்து எந்திரவியல் அறிவு பற்றி அறிவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டைய காலத்தில் வந்து இயந்திரவியல் சம்பந்தமான அறிவு மிக ஆழமாக இருந்திருக்கு. அதாவது கரும்பை பிழிவதற்கு, இப்போ நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கரும்பை பிழிந்து அந்த சாறு எடுக்கிறதுக்கு வந்து எந்திரங்கள் வந்து அந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை வந்து நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, பதிற்றுப்பத்து அப்படின்ற நூல்லேருந்து. பதிற்றுப்பத்து உங்களுக்கு தெரியும். 10 சேரரசர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் வந்து பதிற்றுப்பத்து. அந்த பதிற்றுப்பத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்ற அடிகள் மூலியமா வந்து கரும்பை பிழிவதற்கான எந்திரங்கள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். பந்தல் வருத்த அப்படின்னா பதிற்றுப்பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறு. இன்னைக்கு வந்து நம்ம போர் போடுறோம் இல்லையா, இந்த போர் போடுற டெக்னாலஜி வந்து அந்த காலத்திலே வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எதன் மூலயமா வந்து உறுதி செய்றாங்கன்னா, அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருங்கதை வரியினுடைய மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கேணியும் எந்திர கிணறு வந்து பெருங்கதை. இப்போ ஒரு ஒரு கேணியை பற்றினா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கேணியை பற்றினா, கேணி பக்கத்து போகாத, மதியானம் போனால் அந்த அது இருக்கும் இது இருக்கும் தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பெருங்கதை சொல்லுவாங்க. அப்போ அந்த கேணி எந்திர கிணறுனா பெருங்கதை. கேணியை பற்றி ஒரு பெருங்கதை சொல்லுவாங்க. இந்த அடிகள் அந்த கேணி எந்திர கிணறு அடி வந்து எதில் இருக்குன்னா, பெருங்கதை அப்படிங்கிற ஒரு நூலின் மூலயமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலயமா வந்து நீரை உறிஞ்சி எடுக்க ஆழ்துணை கிணறு இருந்த செய்தியை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல பெருங்கதையில் வரும் வந்து எந்திர யானை வந்து கிரேக்க தொன்மத்தில் குறிப்பிடப்படும் ட்ராய் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதே பெருங்கதையிலே வந்து எந்திர யானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த யானை வந்து எதற்கு ஒப்பானதாக காணப்படுதுன்னா, இந்த கிரேக்கத்திலேயே ட்ராய் போர்னு சொல்றாங்களே, அந்த ட்ராய் போர்னா என்னன்னா, இலியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்க காவியம் ஒன்று, ஒரு பழமையான கிரேக்க காவியம். அதில் வந்துட்டு ஒரு அரசனுடைய மனைவி வந்து எதிரி நாட்டு அரசன் வந்து கடத்திட்டு போயிடுவார். அவங்கள மீட்டுட்டு வர்றதுக்காக கிரேக்க படைகள் போகும். அப்போ அவங்கள வந்து எப்படி உள்ளே போய் அந்த அரண்மனைக்குள்ள இது பண்ணலாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு திட்டம் வைப்பாங்க. அதாவது கிரேக்கர்கள் வந்து இந்த கலைகள், இந்த சிற்பங்கள் செய்கிறது, இந்த போல விஷயங்கள் செய்யறதுல வந்து ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்களா. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு எந்திர குதிரை வந்து செஞ்சுருப்பாங்க. ஒரு குதிரையை செஞ்சு என்ன பண்ணுவாங்க, தேர்ந்த கிரேக்க வீரர்கள்லாம் வந்து அந்த குதிரைக்கு உள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சிட்டு போனோடனே இவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த எதிரி நாட்டுக்காரங்க பார்த்தோன்னே, அந்த அந்த நாட்டில் தான் போயிருப்பாங்களா, எதிரி நாட்டுக்காரங்க வந்து பார்க்கும்போது கிரேக்க படைவர்கள்லாம் போயிட்டாங்க போல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க, ஆனால் ஒரு அற்புதமான ஒரு எந்திர குதிரை சிலை இருக்குது, சிற்பம் இருக்குது, இதை நம்ம கொண்டு போய் அழகுக்காக உள்ள அரண்மனைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் அரண்மனைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இரவு நேரத்தில் அந்த குதிரைக்குள்ளே மறைந்திருந்த வீரர்கள் எல்லாம் வந்து அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு தாக்கி அந்த இளவரசியை வந்து மீட்டுட்டு வரதா அந்த செய்தி இருக்கும். அதில் வந்து கிரேக்கர்களுடைய ஒரு மாபெரும் வீரனை வந்து அக்கிலேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கிலேஷ் அவர் வந்து அந்த ட்ராய் போரில் தான் வந்து இறந்து போவார். ட்ராய்னு படம் கூட வந்திருக்கு, நீங்கள் ஹாலிவுட்டில் வந்திருக்கு, பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து கனிமவியல் அறிவு பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் வந்து பல்வகை மணிகளையும் அதனுடைய தன்மைகளையும் வந்து விளக்குகிறது. எந்த இடத்துல விளக்குதுன்னா, ஊர்கான் காதையில விளக்குது. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் அப்படின்னு சொல்ற அடிகள் மூலியமா விளக்குது. இந்த அடிகள் வந்து ஆழ்ந்த பொருளுடையனாக இருக்குது. அதாவது 5 வகை மணிகளும் ஒளிவிடும் திறத்தினால் வந்து வெவ்வேறு பெயர்களை கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றினுடைய மூலப்பொருள் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது வேதியியல் கூறுகளை வந்து இது வந்து ஒப்புநோக்கக்கூடியது. அதாவது மூலக்கூறுகள் இப்போ நம்ம வேதியியல் தானே படிக்கிறோம். மூலக்கூறு, அணுக்கள் இதெல்லாம் வந்து நம்ம வேதியியல் படிக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 5 வகையான மணிகள் வந்து அவை ஒளிவிடும் திறத்தினால் வந்து வேறுபட்டவையாக இருந்தாலும் அவற்றினுடைய மூலப்பொருட்கள் வந்து ஒன்று தான் அப்படின்ற செய்தி வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் அப்படின்ற செய்தி மூலியமா அறியலாம். இதை நீங்கள் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். மணிகள் அதாவது சிலப்பதிகாரம்
சிலப்பதிகாரம் மணிகளும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மணிமேகலை ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை வந்தாலே அங்கே வந்து சிலப்பதிகாரம் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மணிகளும் அப்படின்னா சிலப்பதிகாரம். ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கு கதிர் விடவும் நலங்கிலும் மணிகளும்னா அது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. இது எதை பற்றிய செய்தி சொல்லுது? மணிகளுடைய ஒளிவிடும் திறனையும் அதனுடைய வேதியியல் கூறுகளை பற்றியும் சொல்லக்கூடியது. மண்ணியல் அறிவு வந்து தமிழர் வந்து நிலத்தை வந்து பொதுவாக வந்து ஐந்தா பிரிப்பாங்க. அன்பின் ஐந்தினைன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அன்பின் ஐந்தினைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 5 வகையாக பிரித்தாங்க. இதை வந்து தொல்காப்பியரே சொல்றாரு. மேலும் வந்து மண்ணை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அதனுடைய தன்மையின் அடிப்படையில் வந்து மணலை வந்து பிரிச்சிருக்காங்க. செம்மண்ணா செம்மை கூட்டல் மண், அதாவது வளமான மண்ணுன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. கலர் நிலம்ங்கிறது என்னன்னா விளைச்சலுக்கு உதவாத நிலத்தை வந்து கலர் நிலம் சொல்லுவாங்க. அடுத்து உவர் நிலம் சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது மண்ணை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா செம்மண், கலர் நிலம், உவர் நிலம், அதாவது வளமான மண், பயனற்ற மண், உவர் நிலம் சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது நிறத்தின் அடிப்படையில் வந்து இதை வந்து செம்மண் நிலம் எனவும், சுவையினுடைய அடிப்படையில் வந்து உவர் நிலம் எனவும், தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் எனவும் நிலத்தை வந்து தமிழர் வகைப்படுத்தியிருக்காங்க. தமிழர்கள் வந்து மணலின் தன்மையின் அடிப்படையில் அதை வந்து எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று நிறத்தின் அடிப்படையில், சுவையின் அடிப்படையில், தன்மையின் அடிப்படையில், அப்படி 3 அடிப்படையில் வந்து மணலை வந்து நிலத்தை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக வந்து நிலத்தை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 5 வகையாக அன்பின் ஐந்தினையாக வகைப்படுத்தியிருக்காங்க. நிறத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது வந்து செம்மண், சுவையின் அடிப்படையில் வந்து பிரிக்கப்பட்டது வந்து உவர் நிலம், தன்மையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது வந்து கலர் நிலம். செம்மண் நிலத்தை வந்து தமிழர் அதன் பயன்பாடு கருதி போற்றினர். இதனை வந்து செம்புல பெயர் நீர் போல அப்படின்ற ஒரு குறுந்தொகை வரி உணர்த்தும். அதாவது செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சந்தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லி ஒரு குறுந்தொகை பாடல் இருக்கு. இதன் மூலியமா நம்ம செம்மண்ணுடைய பயனை வந்து தமிழர்கள் போற்றினார்கள் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். உவர்நிலம் வந்து மிகுந்த நீரை பெற்றிருந்தும் பயன் தருவதில்லை. இதனை வந்து அகழ்வயல் பொழிந்து ஒருமிடத்துவா ஒரு நிலம் அப்படின்னு சொல்லி புறநானூறு வரிகள் சொல்லுது. ஒரு நிலத்தை பற்றிய செய்தி எங்க இருக்குன்னா புறநானூற்றில் இருக்கு. இது வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுலேயே ஒரு நிலம் வந்துடுது. அகழ்வயல் பொழிந்து ஒருமிடத்துதவா ஒரு நிலம், அதாவது அதிகமான நீரை பெற்றிருந்தாலும் அது பயனற்றது அப்படின்னு சொல்லப்படுது புறநானூற்று வரிகள் மூலியமா. ஒவ்வொரு நிலத்தை எதற்குமே பயன்படாத நிலம் வந்து கலர் நிலம் சொல்லுவாங்க. பாரதிதாசன் வந்து கல்லாத பெண்களை வந்து கலர் நிலம் சொல்லுவார் இல்லையா, அதாவது எதுக்குமே பயன்பட மாட்டாங்க, எதற்குமே பயன்படாத நிலத்தை வந்து கலர் நிலம் சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி நம்ம இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்கன்னா பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? பயவா கலரணையர் கல்லாதவர். பாருங்க, நிலத்தை வந்து பொதுவாக 5ஆக பிரிச்சிருக்காங்க. தன்மை, நிறம், சுவையின் அடிப்படையில் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. நிறத்தின் அடிப்படையில் செம்மண், சுவையின் அடிப்படையில் உவர் நிலம், தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம். இதை ஒவ்வொன்றையும் எந்தெந்த வரிகள் மூலயமானா அகழ்வகையில் பொழிந்தும் உரிமிடத்து உதவா உவர் நிலம் சொல்லி புறநானூறு சொல்லுது. செம்புல பேர்நீர் போல என்று குறுந்தொகை வரி சொல்லுது. பயவா கலரணையர் கல்லாதவர்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. அதுபோக 5 வகை நிலங்களுக்கு உரிய உணவு, விலங்கு, பறவை போன்றவற்றை வந்து தமிழர் பகுத்தும் வச்சிருந்தாங்க. அணுவியல் அறிவு, அணு சம்பந்தமான அறிவியல் அறிவு வந்து தமிழ் இலக்கியத்துல எங்க இருக்குன்னா ஏற்கனவே பார்த்தோம். அண்டப்பகுதியில் உண்ட பிறக்கும் அது தனி. அதுபோக வந்து ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அணுவை வந்து பிளக்க முடியும் அப்படின்ற செய்தியை வந்து ஔவையாருடைய பாடல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அணுவை வந்து பிளக்கவும் முடியும், சேர்க்கவும் முடியும். அதாவது இந்த தோரியம்ங்கிற அணு, யுரேனியம், தோரியத்தை தான் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு அணு உலைகளில் வந்து அதை பிளப்பதன் மூலியமாகவும் சேர்ப்பதன் மூலியமாகவும் வெளிப்படும் ஆற்றலை கொண்டு தான் நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம். அந்த மாதிரி செய்தியை வந்து அணுவை வந்து பிளக்க முடியும், சேர்க்க முடியும் அப்படின்ற செய்தியை வந்து ஔவையாருடைய பாடலான அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்ற அடிகள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது அப்புறம் கம்பர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா ஓர் அணுவினை சதகோரிட்ட கோணினும் உளன், அதாவது ஒரு அணுவை வந்து 100 கூறா வந்து கூட போட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலம் வந்து அணு சேர்ப்பும் அணு பிரிப்பும் பற்றிய கருத்துக்கள் அன்னைக்கே வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்ற செய்தியை அறியலாம். ஓர் அணுவை சதகோரிட்ட கோணினும் உளன்னு சொல்றது கம்பர் வந்துட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கம்பர் வந்துட்டு 1000 பாட்டுக்கு ஒரு தடவை அவர் ஆதரித்த வள்ளலான சடையப்பர் வந்து பாராட்டியிருப்பார் இல்லையா, அதை வந்து 1 0 குறைச்சிக்கோங்க. 1000 பாடலுக்கு நினைவில் வச்சு பாடுற கம்பர் வந்து
ஒரு அணுவை வந்து எத்தனையா பிளக்கலாம் சொல்லியிருக்காருன்னா 100ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு அணுவினை சதகோரிட்ட கோணினும்னா கம்பர், இல்லைன்னா நீங்கள் அந்த கோணினும் அப்படின்னா கம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழருடைய நீரியல் அறிவு பார்க்கலாம். நீர் வந்து மழையாக மண்ணிற்கு வருவதும் ஆவியாகி விண்ணிற்கு செல்வதுமான சுழற்சி வந்து எக்காலத்துக்கும் நிகழ்ந்து கொண்டிருப்பது. இந்த இயக்கம் வந்து உலகை வந்து வளப்படுத்துகிறது. இந்நீர் சுழற்சி இயக்கம் வந்து இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று. இந்த இயக்கம் வந்து இல்லைன்னா மழை வளம் வந்து குன்றும், வெப்பநிலை மிகும், புவியினுடைய தட்பவெப்ப நிலை வந்து மாறும். இச்சுழற்சி முறைதான் உயிர்கள் வந்து தலைத்திருப்பதற்கு ஓர் காரணம். இவ்விளைவு நிகழவில்லை எனில் கடலும் மற்றும் இதனை வந்து திருக்குறள்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல்காதாகிவிடின். அது என்ன சொல்றேன்னா, நீண்ட நெறிய கடல் கூட அதனுடைய நீர்மையை வந்து குன்றிவிடும். எப்படின்னா, அதாவது அந்த மேகமானது மழையை தரலைன்னா வந்து நெடுங்கடலும் கூட அதனுடைய நீர்மையை வந்து குன்றிவிடும் அப்படின்னு சொல்லுது. மழைவளம் குறைந்தால் இந்த சமநிலை வந்து பிறழும். எனவேதான் மழையை வந்து அமிழ்தம்னு திருவள்ளுவர் சொல்றார். மழையை அமிழ்தம் என்று சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு தருவதாலும் மழை அமிழ்தமாகிறது, உயிரை காப்பதாலும் அமிழ்தமாகிறது, உலகை அழிவிலிருந்து தடுப்பதாலும் அமிழ்தமாகிறது. இது எத்தனை அறிவியல் கூர்ந்த சிந்தனை. அதாவது திருவள்ளுவர் வந்து மழையை அமிழ்தம்ங்கிறாரு. எதனாலன்னா மழை வந்து உணவு தருது, உயிரை காக்கிறது, உலகை அழிவிலிருந்து தடுக்கிறது. இதனால தான் வந்து மழை அமிழ்தம் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. குறள் பத்துக்கங்க திருப்பி ஒரு தடவை. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல்காதாகிவிடின். எழிலி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த எழிலினா மேகம்ன்று பொருள். அதாவது நெடிய கடல் கூட அதனுடைய நீர்மை குன்றுவிடும். எப்போதுன்னா மேகமானது அதனுடைய மழையை வந்து தரவில்லை எனில் நெடுங்கடலும் அதனுடைய நீர்மை குன்றிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மருத்துவ அறிவு பாருங்களேன். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து சொல்றாரு. உடலை ஓம்ப வேண்டியது இன்றியமையாமையை வந்து தமிழர் அறிந்திருந்தனர். அதாவது உடம்பை வந்து பாதுகாக்க வேண்டியனுடைய இன்றியமையாமையை வந்து தமிழர்கள் வந்து அறிந்திருந்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு சொன்னது வந்து திருமூலர். திருவள்ளுவர் வந்து மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தையே வந்து படைத்திருக்கிறாரு. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இந்த மூன்றினுடைய சமநிலை வந்து காரணமாகும். அவற்றின் சமநிலை தவறும் போது நோய் வந்து மிகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவற்றை வந்து சமப்படுத்த இயற்கை தரும் காய்கனியிலிருந்தே மருந்து கண்டு உண்டிருக்காங்க. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அப்படின்ற ஒரு திருக்குறள் வரி வந்து தமிழ் மருத்துவத்தினுடைய தொன்மையை வந்து எடுத்து எம்புது. அதாவது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அப்படின்ற திருக்குறள் மூலியமா தமிழ் மருத்துவத்தின் தொன்மை எடுத்து எம்ப முடியும். அதாவது இயற்கையை தரும் காய்கனி மருந்து, காய்கனி, மரப்பட்டை, வேறு இதுல இருந்து மருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற செய்தி தெரிஞ்சுக்கலாம். 18 சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் முக்கியமான சித்தர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த சித்தர்களில் வந்து யார் வைத்தியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி முதலிய சித்தர்கள் வந்து மருத்துவ நூல்கள் இயற்றும் தமிழர்களின் உடற்பிணியை போக்குகின்றன. இவங்க வந்து எழுதி சென்ற மருத்துவ நூல்கள் வந்து இன்றளவும் வந்து தமிழருடைய உடற்பிணியை வந்து போக்குறதா இருக்குது. உலகில் பின் விளைவுகளற்ற மருந்துகளுள் சித்த மருத்துவம் வந்து முக்கியமான ஒன்று. இன்று இரவு பகலாக பயின்று வரும் இயற்கை மருத்துவம் என்னும் மருந்தில்லா மருத்துவ முறையை அன்றே நம் தமிழர் கண்டறிந்துள்ளனர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது என்னன்னா, உண்ட உணவு செரிமானத்தை அறிந்து அடுத்த வேளை உணவை உட்கொள்பவனுக்கு வந்து மருந்து அப்படின்ற ஒன்று தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அறுவை மருத்துவம் பற்றிய செய்தி பார்ப்போம். கண்ணிட தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது. உடம்பிடை தோன்றிற்றொன்றையும் அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுற்று வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றாரு. அதாவது கண்ணிட தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. அதாவது பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் இருந்தாங்களே, அவங்களுடைய வரலாறு சொல்லும்போது கண்ணப்ப நாயனார், இந்த காளஹஸ்தின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா, அந்த காளஹஸ்தி தான் வந்து கண்ணப்ப நாயனார் வாழ்ந்த பகுதி. அங்க இருந்த சிவபெருமானுக்கு தான் வந்து அவர் என்ன பண்ணுவார், கண்ணை கொடுப்பார். அதாவது ஊனுக்கு ஊன், இந்த ஒரு கண்ணை பெயர்த்து சிவலிங்கத்துக்கு கண் வைப்பார். அதை வந்து ஊனுக்கு ஊன், அதாவது உறுப்பு மாற்று செய்தியை சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா,
உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் ஊரச் சுற்று வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உதிரம் சிந்த உடம்பிடை தோன்றிய மற்றொரு அறுத்து, அதாவது உடல்ல அறுத்து உதிரம் சொட்ட சொட்ட அறுத்து மருந்தினால் அதனுடைய துயரத்தை தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யாருன்னா கம்பர். உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச் சுற்று வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இந்த அடிகளை இயற்றியது கம்பர். இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அறுவை மருத்துவத்தை அந்த காலத்துல அறுவை மருத்துவம் பற்றி அறிவு இருந்துச்சு அப்படின்ற செய்தியை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்களேன், மணிமேகலையுடைய தோழியான சுதமதியினுடைய தந்தையை மாடு முட்டிருச்சு. அவருடைய குடல் சரிந்தது. அந்த குடலை புத்தத்துறை சரி செய்த செய்தியை மணிமேகலை எடுத்துரைக்குது. திருவாசகத்தில் என்ன சொல்றாங்க, பல வகையான அறிவியல் செய்திகள், உயிரியல் செய்திகள், மருத்துவ செய்திகள் பயங்கரமா பரவி கிடக்கிறது. அதுல ஒரு பாட்டு, அவர் பாட்டுல புல்லாகி பூடாகி மண்ணாகி மரமாகி அப்படின்ற ஒன்னொன்னாவாகி இந்த பிறப்பு அடைந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அந்த திருவாசக வரிகள் பல வகை உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சி விவரிக்கின்றன. அதாவது புல்லாகி பூடாகி அப்படின்னு தொடங்கக்கூடிய திருவாசக வரிகள் எதை உணர்த்துதுன்னா, உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சியை விரிவாக கூறுறதுதான் புல்லாகி பூடாகி பாடல். அடுத்து, மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமிழ் கிருமி செருவினில் பிழைத்தும் அப்படின்ற தொடரும் பாடல் அடிகள் கருவியல் அறிவை நன்கு தெரிவிக்கிறது. அதாவது மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து, அதாவது அன்னையினுடைய அதுக்குள்ள கரு தோன்றி வளர்ற செய்தியை சொல்லக்கூடியது இந்த அடிகள். இதுவும் திருவாசகத்துல தான் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு செய்திகள், அதாவது உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சி பற்றிய செய்தியும், ஒரு குழந்தையை தாயினுடைய கருவறையிலிருந்து உருவாகக்கூடிய செய்தியும் திருவாசகத்துல சொல்லப்பட்டிருக்கு. தமிழர்கள் பரந்துபட்ட அறிவியல் சிந்தனை உடையவர்கள். விண்ணியல், மண்ணியல், விலங்கியல், நீரியல், மருத்துவியல் முதலிய அறிவியல் கூறுகளையும் நன்கு உணர்ந்தவர்கள். அறிவியல் அறிஞர்கள் இலக்கிய அறிவுடன் இவற்றை ஆராய்ந்தால் மேலும் அரிய பல செய்திகளை தமிழுலகம் பெற ஏதுவாக இருக்கும். ஒரு தடவை திருப்பி எல்லாத்தையும் பார்த்துடலாம். அறிவாற்றம் காக்கும் கருவி, இது ஒரு திருக்குறள். இது அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள். அடுத்து, தமிழுடைய விண்ணியல் அறிவு பற்றினா மிக முக்கியமாக உலகம் உருண்டை அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, திருக்குறள்லேயே சொல்லியிருக்காங்க. சுழன்றும் ஏற்பினது உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உலகம் சுத்தக்கூடியது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் நுண்ணிரு கோடியின் மேற்பட விரிந்தன அப்படிங்கிறது ஒரு திருவாசக பாடல் வரிகள். இதன் மூலயமா என்ன பண்ணலாம், பெருவெடிப்பு கொள்கையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். உலகம் என்ற சொல்லுக்கு உளவு என்று பொருள். உலகம் அப்படிங்கிறனுடைய வேர்ச்சொல் உளவு. எந்த சொல்லிலிருந்து உலகம் வந்துச்சுன்னா, உளவு என்ற சொல்லிலிருந்து தான் உலகம் வந்தது. உளவு அப்படின்னா அதுக்கான பொருள் சுற்றுதல் என்று பொருள். அடுத்து, ஞாலம்னா உலகம் என்று பொருள். இதனுடைய வேர்ச்சொல் ஞால். ஞால் அப்படின்னா தொங்குதல் அப்படின்ற பொருள். அதாவது எந்தவித பற்றுக்கோடுமின்றி தொங்குதல் அப்படின்ற பொருள். அடுத்து, வானத்தில் காற்றில்லா பகுதியும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புறநானூற்று பாடல் வரியான வரிதி நிலைய காயமும் அப்படின்ற அடிகள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதே போல வளவன் இல்லாத, அதாவது ஓட்டுநர் இல்லாத வானூர்தி, அதாவது ஒரு செயற்கைக்கோள் மாதிரி அப்படிங்கிற செய்தியை நம்ம வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிற தொடர் மூலியமா ஒரு வளவனால் ஒரு டிரைவரால் ஏவப்படாத வானூர்தியை பல தமிழர்கள் விண்ணில் செலுத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுது. அடுத்து, அவங்களுடைய இயந்திரவியல் அறிவு, அதாவது பொறியியல் அறிவுன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பை பிழிவதற்கான எந்திரங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி பதிற்றுப்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த பந்தல் பதிற்றுப்பத்து. அடுத்து நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சுவதற்கு ஆழ்துணை கிணறு பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற செய்தியை அந்த கிணியும் எந்திர கிணறும், அதாவது கிணறுனா பெருங்கதை சொல்லுவாங்க கிணறை பத்தி, அதாவது தெரிஞ்சுக்கலாம். அதே போல அந்த பெருங்கதையிலே எந்திர யானை, எந்திர குதிரை கிரேக்கத்துல ட்ராய் பொருளுடன் இணைக்கப்பட்டது. எந்திர கதை யானை இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, நான் அந்த யானையை வச்சு அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லி பெருங்கதை அடிப்பானுங்க சின்ன பசங்கள்லாம். இப்போ எந்திர யானைனாலும் பெருங்கதை, அந்த கிணியும் எந்திர கிணறும்னாலும் பெருங்கதை. அவங்களுடைய கனிமவியல் அறிவுன்னு பார்த்தீங்கன்னா, 5 வகை மணி ஒளிவிடும் திறத்தால் வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய மூலக்கூறு, அதாவது மூலப்பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறது அதனுடைய வேதியியல் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம்.
அதனுடைய பாடல் வரி, ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கிலும் மணிகளும். இங்க மணிகளும், மணினா சிலப்பதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மணிமேகலையா நம்ம மணியை ஞாபகம் வச்சுக்கப்ப, மணி இருக்கும்போது சிலம்பு தனியா போகாதுல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்னியல் அறிவின்னு பார்த்தா பொதுவா வந்து தமிழர்கள் வந்து அவருடைய வாழ்விடங்களை வந்து 5ஆ பிரிச்சாங்க. மண்ணை வந்து அதனுடைய நிறத்தின் நிலத்தை வந்து மேலும் எப்படி பிரிச்சாங்கன்னா, அதனுடைய தன்மையின் அடிப்படையிலும் நிறத்தின் அடிப்படையிலும் சுவையின் அடிப்படையிலும் பிரிச்சாங்க. நிறத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது வந்து செம்மண், சுவையின் அடிப்படையில் வந்து உவர்மண், தன்மையின் அடிப்படையில் வந்து கலர்மண். இதை ஒவ்வொன்றையும் ஒரு படம் சொல்றாங்க. அதாவது செம்மண் பத்தி எதுல செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, குறுந்தொகையில செம்புல பேர்நீர் போலன்னு. அதாவது என்னன்னா, செம்புல பேர்நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் வரையும் வரும். அதாவது இப்போ ஒரு செம்மண் நிலத்துல வந்து மழை பெய்யுதுன்னா, அந்த மழை நீர் என்னாகும், அந்த செம்மண் நம்ம கலந்தனால அதுவும் சிவப்பு கலர்ல ஓடும். அதுபோலதான் அன்புடைய நெஞ்சம் வந்து இரண்டும் கலக்கும்போது ஒன்றோடு ஒன்றாகி சேர்ந்துரும் அப்படின்னு அந்த பாடல் வரி சொல்லும், குறுந்தொகை பாடல் வரி. அடுத்து உவர்நிலம் பத்தி புறநானூற்றுவரிகள் என்ன சொல்றாங்க, அகழ்வயல் பொழிந்து ஒருமிடு துதவா ஒரு நிலம். அதாவது அதிகமான நீரை பெற்றிருந்தாலும் அந்த அந்த உவர்நிலம் வந்து பயன்படாது. அகழ்வயல்னா அகன்ற நிறைய பகுதியில வந்து மழை பொழிந்தாலும் அந்த உவர்நிலம் வந்து ஒரு இதுக்கும் உதவாது அப்படின்ற பொருள் வந்து இது வந்து புறநானூற்றுல சொல்லப்பட்டிருக்கு. எதற்குமே பயன்படாதது வந்து கலர் நிலம் வந்து பயவா கலரணையர் கல்லாதவர்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அணுவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள்னு சொல்லி அவை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அணுவை வந்து பிளக்க முடியும், சேர்க்க முடியும்ன்ற செய்தி இதன் மூலியம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல கம்பருடைய பாடல்னா, ஒரு அணுவை சதகூறிட்ட கோணினும் உளன் அப்படின்ற செய்தி மூலயமா தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது சதம்னா 100 நமக்கு தெரியும். கம்பர் வந்து 1000 பாட்டில் பாடுறவர் அணுவை வந்து 100ஆ பிரிக்க முடியும்னு சொல்றாரு. 1000 பாட்டுக்கு ஒரு தடவை சடைய பாடின கம்பர் வந்து அணுவை வந்து எத்தனையா பிரிக்க முடியும்னு சொல்றாருன்னா 100ஆ பிரிக்க முடியும்னு சொல்றாரு. நீரியல் அறிவின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நீர் வந்து மழையாக மண்ணிற்கு வந்து ஆவியாகி திருப்பி விண்ணிற்கு சென்று திருப்பி மேகத்திலிருந்து மழையா பெய்யுது. இது வந்து நீர் சுழற்சின்னுவாங்க. இந்த சுழற்சியை வந்து சொல்லக்கூடியது. இது வந்து நடக்கிறதுனால தான் அந்த உலக இயக்கமே வந்து வளமைப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து திருக்குறள்ல வந்து ஒரு குறளை சொல்லியிருக்கேன். அப்படின்னா, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தண்டீந்தெழிலி தானல்காதாகிவிடின். அதாவது நெடிய கடலும் கூட அதனுடைய நீர்மை குன்றிவிடும். எப்போதுன்னா, மேகமானது மழையை பொழிய விடையில்லை என்றால் நெடுங்கடலும் தண்ணீர்மையை வந்து குன்றிவிடும் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. மருத்துவ அறிவின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அதாவது உடலை வந்து பாதுகாக்க வேண்டியது இன்றியமையாமை வந்து தமிழர்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்கன்னு திருமூலர் பாட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். மருந்துன்னு சொல்லி மருந்துக்குனே ஒரு அதிகாரத்தையே வந்து திருவள்ளுவர் வந்து படைத்திருக்காரு. இதிலிருந்தே நம்ம வந்து அது எவ்வளோ முக்கியமானது, நமக்கு அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்தை பற்றினா எப்படிப்பட்ட ஒரு அறிவு இருந்ததுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு திருக்குறள் மூலிமா, அதாவது இந்த வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க, வாதம் பித்தம் சீதம், இந்த மூன்றும் சமநிலையே வந்து உடல் உறுதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கும். இந்த சமநிலை தவறும் போது தான் வந்து நோய் மிகும். இதை வந்து எப்படி எதன் மூலயமா இதனை சரி செய்வதற்கு காய்கள் கனிகள் இருந்து இயற்கையிலேருந்தே மருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதாவது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அப்படின்ற ஒரு திருக்குறள் வரி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருத்துவத்தினுடைய தொன்மையை வந்து தெரிஞ்சுக்கலாம். 18 சித்தர்கள் வந்து வளர்த்த மருத்துவத்தை வந்து சித்த மருத்துவம்னு சொல்றோம். அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி இவர்கள் வந்து மருத்துவ நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள் வந்து இன்றளவும் தமிழர்களுடைய உடற்பிணியை வந்து போக்கிட்டு இருக்குது. அதே போல உலகில் வந்து பின்விளைவுகள் அற்ற மருத்துவங்களில் சித்த மருத்துவம் ஒன்றாகும். இன்றைக்கு பரவலாக பயின்றுகிட்டு இருக்கிற இயற்கை மருத்துவம் எனும் மருந்திலா மருத்துவ முறை வந்து அன்றே நம் தமிழர் வந்து கண்டறிந்துள்ளனர். இயற்கை மருத்துவம்னா மருந்திலா மருத்துவ முறைன்னு சொல்றாங்களா, என்னன்னா வெளியிலேருந்துலாம் மருந்து தர மாட்டாங்க. நம்ம உண்ணக்கூடிய உணவு முறைகளை வந்து நம்ம சரி செய்வதன் மூலயமா வெளியிலிருந்து எந்த மருந்துகளும் எடுத்துக்காம நம்ம உடம்பை வந்து சரி செய்து கொள்ளலாம் அப்படின்ற செய்தி. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணேன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அதாவது ஒருவனுக்கு மருந்தானது எப்போது வேண்டும் என்றால், உண்ட உணவு வயிற்றில் இருந்து செரிமானமாகிவிட்டது என்பதை அறிந்து அடுத்த வேளை உணவு உண்பவனுக்கு வந்து மருந்துங்கிறது தேவையில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அறுவை மருத்துவத்தை பற்றி ஒன்று பெரிய புராணத்தில் வந்து கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் அப்படின்ற செய்தி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து கம்பர் சொல்லியிருக்காரு, உடம்பிடை
தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் ஊரச் சுற்று வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உடம்பில் தோன்றிய ஏதோ ஒரு உடம்பில் தோன்றிற்றொன்றை, அதாவது ஒரு நம்ம ஒரு இதை வந்து என்ன பண்றாங்க, அறுத்து அதை உதிரம் ஊட்டினாலும் அதை வந்து சுட்டு வேறொரு மருந்தை வச்சு அதனுடைய துன்பத்தை அதனுடைய வலியை வந்து தீர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கம்பருடைய வாக்கின் மூலியமா அறுவை மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா பரு இல்லை இந்த ஆச்சு ஒருத்தவங்களுக்கு 6வது விரல் இது மாதிரிலாம் வரும் இல்லையா, அதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அதான் உடம்பிலே தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி, உடம்பில் வந்து ஏதாவது ஒன்று அதிகப்படியாக தோன்றி ஏதாச்சும் ஒன்றை வந்து அதை அறுத்து அதை சுட்டுனா அதை இது பண்ணி அதை ஆற வச்சு வேறொரு மருந்தை கொண்டு அதனுடைய வலியை தீர்ப்பார், துயரத்தை தீர்ப்பாங்க அப்படின்ற செய்தியை வந்து தெளிவாக வந்து கம்பருடைய வாக்கின் மூலியமாக, அதாவது கம்பருடைய பாடல்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு புத்தத்துறையை வந்து மணிமேகலையுடைய தோழியான சுதமதியினுடைய தந்தையை வந்து மாடு மூட்டினால வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே சரிஞ்சிருச்சு. அந்த குடலை வந்து அவர் ஒரு புத்தத்துறை சரி செய்த செய்தியை வந்து மணிமேகலையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருவாசகத்தில் வந்து பல வகை அறிவியல் செய்திகள் காணப்பட்டாலும் அதில் வந்து முக்கியமாக வந்து புல்லாகி பூடாகின்ற பாடல் மூலியமாக என்ன பண்ணுறோம், உயிரியல் செய்தியை வந்து நம்ம பல வகை உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சியை வந்து விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மானிட பிறப்பில் வந்து தாயினுடைய கருவில் வந்து ஒரு குழந்தை கருவாகி உருவாகி தோன்றி வளர்கிற செய்தியை வந்து நம்ம திருவாசகத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது மூலயமா வந்து தமிழுடைய பரந்துபட்ட அறிவியல் சிந்தனைகள் உரியவங்க அவங்களுடைய விண்ணியல் அறிவு, மண்ணியல் அறிவு, விலங்கியல், நீரியல், மருத்துவ இயல்பு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போன்று இன்னும் நிறையா புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் செய்திகள் உள்ள பாடல்கள் அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.